வணக்கம் தமிழ் மக்களே and welcome back to தமிழ் விளையாட்டரங்கம். நான் தான் உங்க கேமிங் பாரதி and இன்னைக்கு நாம பார்க்க போறது சாம்சங்கோட Galaxy S23 Ultraவோட ரிவ்யூ. வாங்க விஷயத்துக்கு போவோம். இந்த சாம்சங் S23 Ultraல Snapdragon 8 Gen 2 chip இருக்கு, which is actually slightly overclocked especially for this phone. 12 GB of RAM, up to 1 TB of internal storage, a Gorilla Glass Victus 2 ஆல் ப்ரொடெக்ட் செய்யப்பட்ட 120Hz LTPO AMOLED display and 1750 nits of brightnessக்கு போகக்கூடிய ஒரு அமேசிங்கான ஸ்க்ரீன். அதோட சேர்த்து a crazy camera array which has a 200 megapixel camera also capable of shooting up to 8K video at 30 fps. இந்த கேமரா அரேல மொத்தம் 4 லென்ஸ், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள், அப்புறம் வைட் ஆங்கிள், அப்புறம் 3 times ஆப்டிக்கல் ஜூம் அண்ட் 10 time ஆப்டிக்கல் ஜூம். இருந்தாலும் இந்த வீடியோவில் நாம இதோட ஸ்பெக்ஸை அனலைஸ் பண்ணுறதோட சேர்த்து கேமிங்க்கு ஏன் இது நல்ல மொபைல் டிவைஸ் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், மொபைல் கேமிங் டிவைஸாக இருக்கட்டும், நம்ம கண்ணில் படுற மொதல் விஷயம் அந்த டிஸ்பிளே தாங்க. And the 120Hz AMOLED display on the S23 Ultra is simply wonderful. 1750 nits brightness வரைக்கும் போகக்கூடிய இந்த டிஸ்பிளேல கலர்ஸ் எல்லாம் absolutely vivid-ஆ தெரியறதோட வெளியில எடுத்துட்டு போகும்போது இதோட இன்க்ரீஸ் பிரைட்னஸ்னால பார்க்கறதுக்கு ஈஸியாகவும் இருக்குங்க. 120Hz ரன் ஆகிறதுனால இந்த டிஸ்பிளேல நம்ம கேம் பண்ணும்போது குறிப்பாக ஹையர் FPS அண்ட் ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸ் டைம் ரிக்வயர் பண்ணுற கால் ஆஃப் டியூட்டி மொபைல் மாதிரியான கேம் எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாகவே ரன் ஆகுதுங்க. AMOLED டிஸ்பிளேனால இதோட கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இஸ் சிம்பிளி ஐ வாட்டரிங் அண்ட் நல்ல கலர் ரிப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால கேம்ஸ் லைக் கென்ஷின் இம்பாக்ட், ஓ மை காட், தே ஜஸ்ட் பாப். ஆனால் அது கேமிங்க்கு மட்டும் இல்லைங்க, HDR சப்போர்ட் அண்ட் Dolby Atmos சவுண்ட் சப்போர்ட் இருக்கிறதுனால இந்த 6.8 inch டிஸ்பிளேல வீடியோஸ் பார்க்குறதும் ஒரு ப்ரீமியமான எக்ஸ்பீரியன்ஸாக தான் அமையுது. பட் வெறும் பார்க்க அழகாக இருந்தால் போதுமா? பெர்ஃபார்மன்ஸ் இருக்க வேணாமா? கவலையே வேண்டாம். In that department, the S23 Ultra does not disappoint. 8Kல 30 fps வீடியோஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், கேம்ஸை மேக்ஸிமம் செட்டிங்ஸில் ரன் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ரொடக்டிவிட்டி டாஸ்க்ஸ், வெப் ப்ரௌசிங், switching between apps and even split screen multitasking, the overclocked Snapdragon Gen 2 processor and 12 GB of RAM எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுது and with very minimal reloading of apps and heating of the phone. பட் இதோட பெர்ஃபார்மன்ஸை கேமிங்கில் ஆப்ஸில் மட்டுமே அடைக்கிற முடியாதுங்க. உதாரணத்துக்கு இதோட ஃபோட்டோ குவாலிட்டி, ஓ மை காட், இஸ் ஆஃப் த சார்ட்ஸ். எடுக்கிற ஸ்டாண்டர்ட் 12 மெகாபிக்சல் ஷாட்ஸாக இருக்கட்டும், இல்லை 50 மெகாபிக்சல் ஷாட்ஸாக இருக்கட்டும், அதுவும் பத்தலையா 200 மெகாபிக்சல் ஃபோட்டோஸ். இதோட கேமராஸ் கேப்சர் பண்ணுற டீட்டெயிலான கலர்ஸ், ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ், அண்ட் இது யூஸ் பண்ணுற பிக்சல் பின்னிங் டெக்னாலஜி அப் டு 16:1 ரேஷியோ உண்மையிலேயே வியக்க வைக்குது. அது மட்டும் இல்லைங்க, முன்னால் வந்த நோட் சீரிஸோட S Pen கேப்பபிலிட்டி அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே இதில் இருக்குது. பட் நாங்களாம் கிளாஸ்லேயே நோட் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த S Penனை ஒரு ரிமோட் கேமரா ட்ரிகராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆஹா, இது இவ்வளோ பண்ணுதே, இது பேட்டரியை குடிக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படுறீங்க. அது எனக்கும் புரியுது. அதுதான் இல்லை. கிராஃபிக்ஸ் இன்டென்சிவ் கேம்ஸான கால் ஆஃப் டியூட்டி மொபைல் ஆர் கென்ஷின் இம்பாக்ட் வந்து மேக்ஸிமம் செட்டிங்ஸில் விளையாடும் போது கூட சராசரியாக ஒரு 20 to 24% ஆஃப் பேட்டரி ஆச்சுங்க 1 hour கேமிங் செஷனுக்கு. என்னையை பொறுத்த வரையில் இது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் சொல்லணும். மேலும் இதில் கேம் பாய் எமுலேஷன், PS2 எமுலேஷன்னு பல பவர்ஃபுல் கேமிங் யூஸ் கேசஸ் இருக்குது. அதுக்கு ஒரு தனி வீடியோ நம்ம சேனலில் கண்டிப்பாக வருது. ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை மிஸ் பண்ணாமல் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை அழகாக தட்டிடுங்க. Having said that, 1,25,000 ஆரம்ப விலையில் விற்கிற இந்த Galaxy S23 Ultra யாருக்கு? அதுக்கு பதில் இதோட பேர்லேயே இருக்குங்க. அல்ட்ரா கேமரா குவாலிட்டி, அல்ட்ரா கேமிங் பெர்ஃபார்மன்ஸ், அல்ட்ரா குவாலிட்டி டிஸ்பிளே அண்ட் பில்ட் குவாலிட்டி, and of course an ultra battery life. அப்படின்னா எனக்கு எந்த டிபார்ட்மெண்ட்லேயுமே காம்ப்ரமைசஸே இருக்கக்கூடாது. ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் இப்போது ஐ வாண்ட் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், அதிகம் ஆன் த மூவில் இருக்கும்போது ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து கேமிங் பண்ணுறவங்களுக்கும் திஸ் இஸ் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் டு பை. இதுக்கு நிகராக வேறு எதுவுமே இப்போதைக்கு இல்லை. அவ்வளோதாங்க அந்த Galaxy S23 Ultra பற்றி என்னோட ஓவரால் கருத்துக்கள். இன்னும் இதோட எமுலேஷன் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி மேலும் பல வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் வைத்து விடைபெறுவது உங்கள் கேமிங் பாரதி. நன்றி, வணக்கம்.